தியானம், தவம் அல்லது யோகம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை செய்யும் போது மூச்சு ஏன் மாறுகிறது, மூச்சுல ஏன் மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. தியானம் என்றாலே என்ன அப்படின்னா பொருள் தன்மையிலிருந்து அருள் தன்மையை நோக்கி பயணம் செய்வதுன்னு அர்த்தம். தியானம் என்பதனுடைய வேலையே என்ன அப்படின்னா வெளிமூச்சை உள்மூச்சாக மாற்றுவது என்று அர்த்தம். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்ரகிரியார் சொல்ற மாதிரி ஏற்றி இறக்கி இருகால் புரித்து இடகலை பிங்களை, அந்த இடகலை பிங்களையை கடந்து பயணம் பண்ணக்கூடிய சுழுமுனை, இதில் காற்றை செலுத்தி பயணம் செய்ய வேண்டும். ஏற்றி இறக்கி இருகால் புரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. எமனையே எட்டி உதைக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்பது வந்துவிடும். உனக்கு வயதாகாது, நரை திரை மூப்பு என்பது வராது. பட் அது அதுக்கு போகக்கூடிய அந்த பாதை என்பது இந்த யோக பாதை. அப்ப தியானம் செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வகையான தியானம் செய்தாலும் சரி, எந்த வகையான பயிற்சி செய்தாலும் சரி, மனதை நிறுத்த வேண்டும் என்ற அந்த நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றாலே, அல்லது மனதை அதன் போக்கில் செயல்பட விட வேண்டும், நீரோடை நிலையில் இயங்க வேண்டும் அப்படின்ற தன்மைக்கு போயிட்டீங்கன்னாவே இம்மிடியேட்டா பிரீத் சேஞ்ச் ஆகும். இம்மிடியேட்டா சுவாசம் என்பது மாறத்தான் செய்யும். சித்துக்கள் நிகழ்த்த வேண்டும் என்றாலும் சுவாசம் மாற வேண்டும், இறைவனை பார்க்க வேண்டும் என்றாலும் சுவாசம் மாற வேண்டும், புருவ மத்தியத்திற்குள் ஜோதியை பார்ப்பது என்றாலும் சுவாசம் மாற வேண்டும், அண்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் சுவாசம் மாற வேண்டும். நம்ம ஒரு அண்டவெளி ரகசியத்தில் பயணம் பண்ணணும், நமது ஆன்மா பயணம் பண்ணணும், வேற டைமென்ஷன்ஸ் போக வேண்டும் என்றாலும் இந்த சுவாசம் மாறுதல் என்பது நிச்சயமாக நிகழத்தான் வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல கை வைக்கிறேன்னா மூச்சு வெளிமூக்கு வழியா போயிட்டு இருந்தேன்னா இவ்வளவு நாள் நீங்க சராசரியா வாழ்ந்தது ஒரு தெளிவில்லாம இந்த பொருளை பிடிப்பீங்க. தியானம் செய்து பழகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த சேரை பிடிக்கிறேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். மூச்சு உள்முகமாக ஓடுவதனால் கொஞ்சம் மொத்தமா உள்ள ஓடுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஆரம்பத்தில் அந்த தன்மைக்கு நீங்க போகும்போது கை போவதற்கு முன்னாடியே மனம் அங்க போயிடும். மனம் அங்கே போனோடனே மூச்சு பிரீத்திங்கில் கண்ட்ரோல் வந்துடும். பிரீத்திங்கில் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா ஃபோக்கஸ்டாக போய் அந்த இடத்த பிடிக்க முடியும். கிடுக்கு பிடி உங்களால் பிடிக்க முடியும். இதை பிடிக்கிறதுல மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று சிந்திக்கணும்னாலும் தெளிவாக அந்த சிந்தனைக்கு மட்டும் பதில் வரும். ஏதோ ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ்டாக அந்த மனம் அந்த மூச்சு ஒன்றாக இணைந்து விட்டதன் காரணமாக மூச்சு கசகசன்னு போச்சுன்னா எண்ணங்கள் சிதறும். தெளிவாக ஆற்றல் நிறையை பெற முடியாது, அருள் அனுபவத்தை பெற முடியாது, சக்திகளை பெற முடியாது, பேராற்றலை பெற முடியாது. எப்போ மூச்சு ஒன்றுபடுகிறதோ இந்த தியானம் செய்ய என்ன மூச்சு ஒரு நிலைப்படும், உள்மூச்சாக ஓட ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்னா எல்லாத்தையும் டக்குன்னு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். அங்க இங்க ஓடாம டக்குன்னு உங்களால எண்ணத்தை எங்கு வேண்டுமானாலும் திருப்ப முடியும். எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஒரு பொருளை நிறுத்தணும்னா உடனே நிறுத்தலாம், ஒரு எண்ணத்தை நிறுத்தணும்னா உடனே நிறுத்தலாம், ஒரு பழக்கத்தை விடணும்னா உடனே விடலாம். காரணம் என்ன? மனதை நிறுத்தி பழகிவிட்டீர்கள். மனதை நிறுத்தி பழகிவிட்டதன் காரணமாக மூச்சு நின்று விட்டது. மூச்சை நிறுத்தி தியானம் செய்து பழகிய காரணத்தினால் உங்கள் மனம் இப்போது உங்களது கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டது. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப என்ன அப்படின்னா, தியானம் செய்வது ரொம்ப நல்லது, தப்பு கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மூச்சு நிறுத்தி பழகக்கூடிய பயிற்சி தான் சமாதி நிலைக்கு உண்டான பயிற்சி. சமாதி நிலைனா செத்து போறதில்லை. சமம் கூட்டல் ஆதி ஈக்குவல் டு சமாதி. சித்தர்கள் இதை பல்வேறு வகையான சமாதிகளாக குறிப்பிடுகிறார்கள். மகா சமாதி, ஜீவ சமாதி, விகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி, அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் ஜல சமாதி கூட இன்னொரு சமாதி இருக்கு. ஏகப்பட்ட சமாதி நிலைகள் சொல்கிறார்கள். சோ மனிதன் என்பவன் வாழும் போதே போக்கஸ்டா, தெளிவா, இறை அனுபவத்துடன், இறை அனுகிரகத்துடன் முழு சக்தியை உள்வாங்கி, இப்ப இந்த இடத்துல ஃபுல்லா சக்தி இருக்கு, பட் ஏன் உள்ள இறங்க மாட்டீங்கன்னா மனம் இஷ்டத்துக்கு ஓடுது. மூச்சு நின்றுச்சுன்னா மனம் நின்றோம், மனம் நின்றுச்சுன்னா எனர்ஜி உள்ள இறங்கிரும், உள்ள இறங்குச்சுன்னா நீங்களே ஒரு சக்தி பெற்ற ஒரு நடமாடும் சித்தராக மாறிவிடுவீர்கள். இதுக்கு தான் தியானம் பண்ணுங்கன்றது. இது உடனே ரிசல்ட் கிடைக்கலனாலும் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம், சில பல வருடங்கள் கழித்து அந்த நிலைக்கு நீங்க போவீங்க. அதற்குண்டான ஆரம்ப கட்ட பயிற்சியாக இந்த தியானம் இருக்கிறது. ஆரம்பத்தில் தியானம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக மனம் நிற்காது. கவனிக்கணும்னாலும் முடியாது, மூச்சை கவனிக்கணும்னாலும் முடியாது, கடுப்பா இருக்கும், எந்திரிக்கணும். காரணம் என்னன்னா உங்க மனசு வெளி உலகத்தை பார்த்து வெளி உலகத்தில் என்ஜாய் பண்ணணும்னே ஓடி பழகிடுச்சு. டக்குன்னு கண்ணை மூடி அதை நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா எப்படி நிற்காது. அப்போ கொஞ்சமாக சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமுள்ளும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்ன்ற மாதிரி தொடர்ச்சியான முறையில் எப்போது நீங்கள் இந்த மனதை நிறுத்தி பழகிறீர்களோ அப்போது மூச்சும் தானாக நிற்கும். மூச்சும் மனமும் ஒன்றாக நிற்கும் போது தியானம் சித்தியாகும். அருளுலக அனுபவங்களை பெறுவீங்க. நம்ம ஒரு மெஜிஷியன் பண்ணாத மாபெரும் சித்துக்களை உங்களால் பண்ண முடியும். ஏன்னா மூச்சை நிறுத்துறதுல தான் மொத்த சித்துமே இருக்கு. அந்த மூச்சை நிறுத்தி பழகிட்டீங்கன்னா
மூச்சை கட்டி பழகிட்டீங்கன்னா, மூச்சை கட்டுறதுனா கஷ்டப்பட்டு கட்டுறது இல்லை, அது ஆபத்து. சரியான முறையில் உபதேசம் வாங்கி பரம்பொருள் யோகமோ இல்லை வேறு யோக பயிற்சியோ நீங்கள் செய்து கொண்டே வரும்போது உடனே மூச்சை நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்று விடுவீர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ ஈஜிப்தில் வந்து அவ்வளோ பெரிய பில்டிங் எல்லாம் அப்போ அந்த காலத்தில் எந்த பொருளும் இல்லை, எப்படி வந்து கொண்டு போய் அவ்வளோ பெரிய கல்லெல்லாம் கொண்டு போய் மேலே வச்சாங்க? ராஜராஜ சோழன் இப்பேற்பட்ட குடைவரை கோயில்களை வந்து கட்டினார், பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டினார், அதெல்லாம் எப்படி செஞ்சாங்க? அதெல்லாம் யோசிக்கவே முடியாது. இந்த அறிவில் யோசிச்சிங்கன்னா முடியாது. ராஜராஜ சோழன் என்பவன் சோழர் வம்சத்தில் இருந்தவர்கள் மாபெரும் ஞானிகள், சக்தி மிக்க ஞானிகள், ஆற்றல் பெற்றவர்கள், மூச்சை நிறுத்தி பழகியவர்கள், ஞானத்தில் ஜொலித்தவர்கள், ஞானத்தில் உச்சகட்ட நிலைக்கு போனவர்கள். அவர்களது மக்களுக்கு இந்த ஞானத்தை அந்த குருகுலத்தின் வாயிலாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த ஞானம்னா என்ன? மூச்சை நிறுத்தி பழகுவது, தியானம் செய்வது, ஃபோக்கஸ்டா இருக்கிறது, அல்லது போதும் என்கின்ற மனநிலையில் வாழ்வது. போதும்ன்ற மனநிலையில வாழ்ந்தீங்கனாலும் மூச்சு நிற்கும், தியானம் பண்ணீங்கனாலும் மூச்சு நிற்கும், மனதை அதன் போக்கில் செயல்பட விட்டுட்டீங்கனாலும் மூச்சு நிற்கும். ஆக மொத்தம் மூச்சு நிற்கும். இதுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு முறையை பயன்படுத்தும் போது சக்தி பெற்றவராக மாறிவிடுகிறார். அப்போ ஒரு டன் கல்ல கூட மூச்சை நிறுத்தி பழகியவன் கண்ணால் பார்த்தே தூக்க முடியும், வெறும் கைகளால் தூக்க முடியும். இப்படி செய்து காட்டியவர்கள் உண்டு. இப்படித்தான் ராஜராஜ சோழன் காலத்தில், சோழர்கள் காலத்தில் வந்து இருந்தவர்கள் பூரா பேருமே ஞானியர்கள் தான், அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவர்கள். அதுவும் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரி, அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், புலவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் ஞானத்தில் திகழ்ந்தவர்கள். வேற ஒரு நாட்டில் இருந்து தர்க்கம் பண்ணா கூட ஞான ரீதியாக பேசக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர்கள். இப்போ அவங்களோட ஞானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. குமரி கண்டத்திலிருந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஞான பொக்கிஷங்களுடைய தொடர்ச்சியாக அந்த சோழ வம்சம் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க மனிதர்கள் இருந்தார்கள். எதனால் ஆற்றல் பெற்ற மனிதர்களாக இருந்தார்கள்? மொத்த மேட்டரும் மொத்த ரகசியமும் அந்த மூச்சுக்குள்ளதான் இருக்கு. மூச்சை நிறுத்தி பழகியதன் காரணமாக, தவம் செய்ததன் காரணமாக, தியானம் செய்து பழகியதன் காரணமாக இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களால் பிரமிக்கத்தக்க வகையில் பார்க்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அப்படின்றதுக்குள்ள சொடக்கு போடுறதுக்குள்ள பார்க்கும் பார்வையில் ஒரு டச்ல அப்படி அழகா தூக்கி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து செய்தார்கள். அவருடைய சித்துக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகளே இல்லை. அந்த காலத்தில் இருந்த சோழர்கள்லாம் அப்பேற்பட்ட சித்துக்கள் பெற்றவர்கள். ஒரு மிகப்பெரிய பட்டுப்புடவையை வந்து ஒரு 10 அடுக்கு பட்டுப்புடவையை கொடுக்குறீங்கன்னா அந்த 10 அடுக்கு பட்டுப்புடவையா அப்படின்னாங்கன்னா ஒரு சின்ன தீப்பெட்டிக்குள்ள போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, வச்சுக்க பத்திரமா. அப்புறம் மறுபடியும் தீப்பெட்டியுள்ள இருந்து நீங்க வெளியே எடுத்தீங்கன்னா 10 அடுக்கு பட்டுப்புடவை வரும். இதை நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால? சும்மா ஒரு சின்ன மேட்டர் இதை நான் சொல்றது. இந்த மாதிரி மூச்சை நிறுத்தி அட்டமா சித்துக்கள் செய்தார்கள். அட்டமா சித்துனா என்ன? அந்த அணுக்கொள்கை, அந்த அணுவை ஓரணுவை எப்படி 2 அணுவா மாத்துறது, 2 அணுவை எப்படி 3 அணுவா மாத்துறது, இந்த மாதிரி டெக்னிக்கை தெரிஞ்சதுனால அவங்களோட கான்சியஸ்னஸ் லெவல் ரொம்ப மேலோங்கி இருந்தது. அருளக வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. அதனால் அப்பேற்பட்ட அதிசயங்களை அசால்ட்டா செஞ்சு முடிச்சாங்க. ஸோ இந்த தியானம் செய்யும் போது அந்த அசௌகரியங்கள்லாம் வருதுன்னா வெளிமூச்சு உள்மூச்சாக திரும்புவதன் காரணமாக, அது உங்களுக்கு பழக்கம் இல்லாததன் காரணமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே வாங்க. அப்புறம் இந்த நிலை பழகிவிடும். இந்த நிலையை அப்புறம் சுகமாக நிலையாக மாறிவிடும். ஒரு கட்டத்துக்கு மேல சித்த நிலைக்கு நீங்களும் 100% செல்வீர்கள். விடாத பழக்கம் இருக்கும்போது, இந்த யோக பழக்கம் இருக்கும்போது, வாசி சாதனம் செய்யும் போதோ அல்லது பரம்பொருள் யோகம் செய்யும் போதோ நிச்சயமாக இந்த நிலையை அடைவீர்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.